வடிகட்டியை பார்த்தோமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே வந்திருக்கோன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்கை பார்க்க வந்தேன். ஃபுட்டு போட்டு பார்த்துருவாங்க நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ ப்ரைஸ் மேலாப்பில் தெரிஞ்சுருந்தேன். சரின்னு சொல்லி அதை பிடிக்கும்னு சொல்லி வடிகட்டி எடுத்து வந்து பிடிச்சி பார்த்தேன். ஆனால் ஓடிட்டே இருந்தாலும் சரி இதை வச்சு பிடிக்க முடியாது, கரண்டி வச்சு பிடிக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கரண்டிச்சுன்னா அதனால் அப்படியே கரண்டி வச்சு பிடிச்சிட்டேன். பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு 12 ஃப்ரைஸ் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை பவுலில் விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா டேப்லெட் இங்கே நீங்கள வச்சுருந்தேன் நம்மளோட ஃபிஷ் டேங்க் பக்கத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிமியா டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிமியா டேப்லெட் யூஸ் ஆகாது, நமக்கு பார்த்தீங்கன்னா கப்பி ஃப்ரைஸ்க்கு தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஃப்ரைஸ்க்கு அப்படியே கொண்டு வந்து ஓப்பன் பண்ண போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன். அதை பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு தண்ணியில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தண்ணியில் தான் போடுறதுனால இது தேவைப்படாது. இது ஒன்றும் கல்ச்சர் ஆகாது. கல்ச்சர் சும்மா அந்த மேலாப்பில் மிதக்கும், அதுதான் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கொட்டிட்டு தூக்கி ஓரமாக வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அது தெரியும், ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே நல்லா சாப்பிட்டுட்ருவோம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கிறேன். பை கைஸ்.